ஏழாவதுல பி பகுதியை பார்ப்போம். இதுல உய்த்தறிதல் அப்படி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சரிதான? உய்த்தறிதல் உய்த்தறிதல் என்பது விடையை போடுவதல்ல. இந்த விடையை எடுப்பதற்காக நீங்கள் என்ன முயற்சி எடுத்தீங்கள் என்பதை குறிப்பிடுவதுதான் உய்த்தறிதல். அப்ப கிட்டத்தட்ட இதுல ஒரு SO3 மூலக்கூறு தளமுக்கோணம் என்று நீங்கள் சொல்றதா இருந்தால் ஒரு 3 அல்லது 4 ஸ்டெப்புக்கு மேல இது தொடர்பான தகவல்களை கொடுத்து, ஆகவே இதன் வடிவம் தளமுக்கோணம் என்று சொல்லி சொல்ல வேணும். சில கேள்விகள்ல 5 புள்ளி கொடுக்கப்பட்டிருக்கு, வடிவத்துக்கு 1 புள்ளி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த வந்த வழிக்கும் ஒரு ஸ்டெப்புக்கும் 1 புள்ளி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப SO3 லூயின் கட்டமைப்பு உங்களுக்கு தெரியும். SO3 லூயின் கட்டமைப்பை வச்சுக்கொண்டு நீங்க உத்தரிக்கலாம், அல்லது அதுல உள்ள சிக்மா பிணைப்புகள எண்ணிக்கை, தனிச்சோடிகளுடைய எண்ணிக்கை அடிப்படையாக கொண்டு உத்தரிக்கலாம். அப்ப முதல்ல இந்த மைய அணுவை சுற்றி உள்ள இலத்திரன் சோடிகளுடைய எண்ணிக்கை எழுதப்பட வரும். உத்தரிதல் அப்படித்தான். மைய அணுவை சுற்றியுள்ள இலத்திரன் சோடிகளின் எண்ணிக்கை, சரியா? இலத்திரன் சோடிகளின் எண்ணிக்கை எழுதப்பட வரும். இதுல 2, 4, 6, 8, 10, 12 6 சோடி இருக்கு. அப்ப இலத்திரன் ஜோடிகளுடைய எண்ணிக்கை 6. ஏன் நீங்க சோடிகள் சொல்லி இருக்கிறீங்க? 6. இலத்திரன் ஜோடிகளின் எண்ணிக்கை 6. அடுத்ததாக நீங்கள் இந்த எந்த மூலக்கூற்று வடிவத்துக்களையும் சம்பந்தப்படாத ஒரு இலத்திரன் ஜோடி இருக்குது, பை இலத்திரன் ஜோடி. அதை கழிக்கவும். இலத்திரன் ஜோடிகளுக்கு எண்ணிக்கையில இருந்து பை பிணைப்பு ஜோடிகளுக்கு எண்ணிக்கையை நீங்கள் கழித்தீங்கன்னு சொன்னால் பை பிணைப்பு ஜோடியின் எண்ணிக்கை இதுல 1, 2, 3. மொத்த இலத்திரன் ஜோடி, ஒரு லூயின் கட்டமைப்பில இருக்கிற மொத்த இலத்திரன் ஜோடி என்னவாக இருக்கும் என்றால், ஒன்று சிக்மா பிணைப்பு ஜோடியாக இருக்கும். சரி, ஒன்று சிக்மா பிணைப்பு ஜோடியாக இருக்கும். அடுத்தது பை பிணைப்பு ஜோடியாக இருக்கும். அடுத்தது தனிச்சோடியாக இருக்கும். அப்ப மொத்த இலத்திரன் ஜோடியில இருந்து பை பிணைப்பு ஜோடியை நீங்கள் கழிக்க மிஞ்சுவது உண்மையில தனிச்சோடியும் சிக்மா பிணைப்பு ஜோடியும். இந்த தனிச்சோடியும் சிக்மா பிணைப்பு ஜோடியும் சேர்த்து நாங்கள் சொல்லுவோம் வெஸ்பர் ஜோடிகள் என்று சொல்லிக் கொள்வோம். ஆகவே அடுத்த நீங்கள் வெஸ்பர் ஜோடிகளின் எண்ணிக்கை என்று சொல்லி எழுதலாம். வெஸ்பர் ஜோடிகளின் எண்ணிக்கை. அப்ப மொத்த இலத்திரன் ஜோடி 6, இதுல 3 பைப்பிணை போன மிச்சம் 3 என்ன வெஸ்பர் ஜோடிகள். இந்த வெஸ்பர் ஜோடியில 2 பேர் இருக்கிறோம். வேற இருக்கணும், சிக்மா பிணைப்பும் இருக்கு, தனிச்சோடியும் இருக்கு. இதுல சிக்மா பிணைப்பு ஜோடிகள், சிக்மா பிணைப்பு ஜோடிகளின் எண்ணிக்கை. இதுல 3மே சிக்மா பிணைப்பு ஜோடி தான். அப்ப வெஸ்பர் ஜோடி என்பது சிக்மா பிணைப்பு ஜோடி சக தனிச்சோடி. அப்ப தனிச்சோடிகளுடைய எண்ணிக்கை நீங்கள் குறிப்பிடும் போது 0 ஒன்று குறிப்பிடும். தனிச்சோடிகளுடைய எண்ணிக்கை 0 ஒன்று குறிப்பிடும். இப்ப உத்தறிதல் எங்கே இருந்து நிகழப்போது சொல்லுங்க. ஆகும் 3 சிக்மா பிணைப்பும் தனிச்சோடி இல்லை, அதாவது 3ம் சிக்மா பிணைப்பு. ஆகவே SO3 வடிவம் தளமுக்கோணம். இப்படித்தான் இந்த உத்தறிதல் நிகழவும். 3 ஆக குறைஞ்ச இந்த 2 விஷயம் என்றாலும் சொல்லப்பட வேணும். 3 சிக்மா பிணைப்பும் தனிச்சோடியும் இல்லை, ஆகவே தளமுக்கோணம் என்றாவது சொல்லப்பட வேணும். எல்லா சந்தர்ப்பத்திலையும் 5 ஸ்டெப்பும் எழுதக்கூடிய மாதிரி இருக்க மட்டும் இல்லை, 5 ஸ்டெப் எழுதணும் மட்டும் இல்லை. அப்ப மினிமம் உங்களுக்கு ஒரு மூலக்கூட்டு வடிவம் அதில் சிக்மா பிணைப்பு ஜோடிகளுடைய எண்ணிக்கையிலையும் தனிச்சோடிகளுடைய எண்ணிக்கையிலையும் தங்கி இருக்கு. இப்ப நீங்க கால்குலேட் பண்ணினீங்கன்னு சொன்னால் ഇതിന്റെ വലുവളവോട്ടിൽ 6 ഇലക്ട്രോൺ, ഇതിലെ 3 இருக்கு. ഇതിന്റെ വലുവളവോട്ടിൽ 6 ഇലക്ട്രോൺ, അതിൽ 1 இருக்கு. மொத்தம் 4 அணுக்களுக்கு 6 இலக்ட்ரான். அப்போ மொத்த இலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை 24. நீங்க சிக்மா பிணைப்பு ஜோடி கணிக்கும் போது 8 பிரிப்பீங்கள், 8ஆல. அப்ப 3 2 வரும். மிஞ்சையில தனிச்சோடி 0. அப்ப உங்களுக்கு இந்த 3 தகவல் கிடைக்கத்தானே போகுது. 3 சிக்மா பிணைப்பு ஜோடி, தனிச்சோடி இல்லை, ஆகவே தளமுக்கோணம். அப்படித்தான் இந்த உத்தறிதல் மேற்கொள்ளப்பட வரும்.
அப்ப சில பேருக்கு பார்த்த உடனே விட வரும். ஆகவே தளமுக்கோணம் என்று எழுதிருக்கும். அப்படி எழுதுறது பொருத்த பாடற்றது. அடுத்தது PCl5. உங்களுக்கு PCl5 தெரியும் என்ன? 5 சிக்மா பிணைப்பு இருக்கிறதால முக்கோண இருகூம்பகம். அப்ப இதுல நீங்க பாத்தீங்க எலக்ட்ரான் ஜோடிகள்கிட்ட மொத்த எண்ணிக்கையும் 5 தான். பை பிணைப்பு ஜோடி இல்ல. ஆகவே வெஸ்பர் ஜோடி 5, சிக்மா பிணைப்பு ஜோடி 5, தனிச்சோடி இல்லை. 5 சிக்மா பிணைப்பு ஜோடி, ஆகவே முக்கோண இருகூம்பகம். 5 சிக்மா பிணைப்பு ஜோடி, தனிச்சோடி 0. 0 என்பது மென்ஷன் பண்ணப்பட வேண்டும். தனிச்சோடி இருந்தால் விடமாறி. ஆகவே முக்கோண இருகூம்பகமாக இது இருக்கு. முக்கோண இருகூம்பகம். சரி, அடுத்தது S2O3 2- வந்து இந்த S2O3 2- வந்து SO4 2- இந்த ஸ்ட்ரக்சரை ஒத்தது. சரியா? SO4 2- இந்த ஸ்ட்ரக்சரை ஒத்ததுதான் S2O3 2-. H2SO4 தனிச்சோடிகளை நீங்கள் போடுங்க. லூயின் கட்டாயம் என்றால வடிவம் தான் பிரச்சனை இல்லை. இதுல 3 தனிச்சோடி இருக்கு. மைனஸ் சரியா? இதுல ஒரு ஒட்சிஜன் வந்து கந்தகத்தால பிரதியிடப்பட்டதான் கந்தக இரு சல்பேட், டயோசல்பூரிக் ஆசிட். ஒரு ஒட்சிஜன் வந்து கந்தகத்தால பிரதியிடப்பட்டது. நம்ம கட்டமைப்பு வந்து ஒரு நாளும் மாற போறது இல்லை. மூலக்கூட்டு வடிவமும் மாற போறது இல்லை. சரியா? இதுல நீங்க சொல்லும் போது மொத்த எலக்ட்ரான் ஜோடி 6, பைப்பிணைப்பு ஜோடி 2. அப்ப வெஸ்பர் ஜோடி வந்து 4. வெஸ்பர் ஜோடியில சிக்மா பிணைப்பு ஜோடி 4, தனிச்சோடி 0. ஆகவே வடிவம் வந்து நான்முகியாக இருக்கு. அப்ப S2O3 2- வடிவம் வந்து நான்முகி. இத்தறிதல் வந்து எனவே இந்த மாதிரி எழுதுறையில அதான் நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை கதைச்சிருப்பேன். அதுல சி பகுதி ஆரம்பம். இந்த சி பகுதியில KMnO4, H2SO4, FeSO3 என்ற தொகுதியில் நடைபெறும் தாக்க சமன்பாடு கேட்டிருக்கு. ஆகவே நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல 2 கூறு ஒட்சியேற்றப்பட 1 கூறு தாழ்த்தப்படுற சந்தர்ப்பம். இங்கே FeSO3 இருந்து Fe2+ அயன்களும் SO3 2- அயன்களும் உருவாகும். நீங்கள் அயனாக்கத்தை கருதினீங்கள் சொன்னால் Fe2+ KMnO4 உள்ள MnO4- ஆல ஒட்சியேற்றப்படும். SO3 2- KMnO4 உள்ள MnO4- ஆல ஒட்சியேற்றப்படும். நீங்கள் 2 கூறுக்கு ஒட்சியேற்றம் எழுத வேணும். ஒரு கூறுக்கு தாழ்த்தல் எழுதும். MnO4- தாழ்த்தல் எழுதும். அமில ஊடகம். இந்த ரெண்டையுமே நீங்கள் கூட்டி எழுதி இந்த தாக்க சமன்பாடு எழுதி நீங்கள் தாக்கம் எழுதி இருக்கிறீர்கள். ஆகவே நான் அதுக்கு மினக்கடையில என்றால் நீங்கள் பீசமானம் சொன்னது சரி. இந்த தாக்க சமன்பாடு கேட்கப்பட்டிருக்கேன். H2SO4 அமிலம் தந்திருக்கு. ஆகவே நாங்கள் விரைவாக எழுதும் போது தாக்க சமன்பாடு எழுதுறதா பொருத்தமாக இருக்கும். இந்த தாக்க சமன்பாடு 10 FeSO3, 6 KMnO4, 14 H2SO4, 5 Fe2SO4 thrice சக 6 MnSO4, 14 நீர், 3 K2SO4 விளைவு.
இந்த தாக்க சமன்பாடு உங்களுக்கு சரியா இல்லது இது வந்த வழி தெரியாமல் ஏதாவது இருக்கிறீங்களா? அதாங்க இது சரியா உங்களுக்கு? FeSO3க்கும் KMnO4க்குமான தாக்கத்துல இந்த இந்த வரி வரைக்கும் உங்களுக்கு அவைலபிள் சரியா? ஓகே சரி ஓகே. இப்ப என்னண்டா இது செஞ்சாலதான் அங்கே ஒரு தவறு நடக்குது. சரி அடுத்த கேள்வியில பாருங்க. 1.57 கிராம் KMnO4 திண்மத்தினால் ஒட்சியேற்றக்கூடிய FeSO3 திணிவு வந்து கேட்டு. அப்ப இவ்வளவு வரைக்கும் வந்துட்டோம்னா அங்கால எங்களுக்கு பிழைக்க கூடாது. அப்படி என்றால் 2 பேருக்கும் இடையில ஏதோ ஒரு கணித்தல் தவறுதான் நடக்குது. சரி KMnO4 மூலர் திணிவு 157 கிராம் மூல் -1 என்பது தவறா? சரிதானே? KMnO4 மூலர் திணிவு 157 கிராம் மூல் -1. இதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? இல்ல. ஓகே அப்ப உங்களுக்கு இப்ப மூல் சமனாத்தான் வரப்போகுது. KMnO4 திணிவு தெரியும் என்பதால KMnO4 மூலர் திணிவை குறிப்பிட்டால் எடுக்கப்பட்ட KMnO4 மூல காணலாம். 1.57 கிராமின் கீழ் 157 கிராம் மூல் -1. அதாவது 0.01 மூல் என்று எடுக்கப்பட்ட KMnO4 மூல் 0.01 மூல். KMnO4க்கும் FeSO4க்கும் பீசமான வீதம் 5:3. அப்ப FeSO3க்கும் KMnO4க்கும் பீசமான விகிதம் 5:3. இதுல 5:2 வந்தது பீசமான பின்னத்தில் இருக்கக்கூடாது காரணம் 2ஆல பெருக்கி இப்படி வந்திருக்க. பீசமான விகிதம் மாறாது. அப்ப இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு தவறு நடக்குதா? FeSO3 மூல் வந்து 0.05/3 என்னண்டு KMnO4 பீசமானதால 3ஆல பிரிச்சு 5ஆல பெருக்கப்படும். அப்ப இதுல இருந்து FeSO3 மூல நாங்கள் காண்போம். அப்ப 0.05 பெருக்கப்பட்டிருக்கு 3ஆல பிரிக்கப்படும். இங்க எங்கேயாவது தவறு நடந்திருக்கா? FeSO3 மூல் வந்து FeSO3 மூல் உங்களுக்கு என்ன வருது? 1.66 அதாவது 0.05 3ஆல பிரிச்சிருக்கிறீங்களா இல்லைன்னா வேறு ஏதாவது பிரமாணத்தை பிரிச்சிருக்கீங்களா? இப்ப நான் இதுல வந்து KMnO4 மூல 0.02 சொல்றேன். 0.01 பீசமான வீதம் மூல் வீதத்துக்கு சமம். இவருடைய பீசமானம் 6, இவருடைய பீசமானம் 10. இவருடைய மூல் 0.01, இவருடைய மூல் தெரியாது. FeSO3 இது நீங்க சுருக்கேங்க உங்களுக்கு 3/5 என்று வரப்போகுது. அவ்வளவு. அப்ப FeSO3 மூல் வந்து FeSO3 மூல் 3 கீழே வரும். இது மேல பெருக்கணும். அப்ப 0.05/3 இதை நாங்கள் சுருக்கேகளை நீங்கள் சொல்ற பெருமானம் பெறத்தான் வேணும். நான் அதை பின்னத்திலேயே வச்சு கொண்டு போனேன். நாங்கள் வேற கணித்தலும் பாறதால 1.67 தர 10^2 மூல் அப்படின்னு வருது உங்களுக்கு. அப்படியா? இதுல இந்த சுருக்கல்ல ஒரு பைய அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று வரப்போகுது. நாங்கள் 6 அப்படியே போய்கொண்டிருக்கு. சரி ஆனா அதால நீங்கள் சொன்ன விட நான் சொன்ன விட வித்தியாசப்பட வாய்ப்பு இல்லை. சரி இப்ப எங்களுக்கு FeSO3 மூல் தெரியும். 0.05/3 மூல் அல்லது நீங்கள் சொல்ற மாதிரி 1.66 தர 10^2 6 7 தர 10^2 சொல்லலாம். FeSO3 மூலர் திணிவு FeSO3 மூலர் திணிவு 136 என்று வருது. இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? 136 அது சரியா? ஓ அது சரியண்டா. அப்ப FeSO3 திணிவு தானே மூலர் திணிவு. FeSO3 வந்து
மூல் 0.05 மூலர்த நினைவு 136. சைவர் 5 தர 136 மூன்றால் பிரிக்க போகும். 2.266 கிராம் வருது. சரி, இந்த இடத்துலதான் எந்த சுருக்கள் பிழைச்சிருக்கு உங்களோட விட சரி. 2.266 சரி. அப்ப இந்த சுருக்கள் கூட சரி. 2.266 கிராம். நான் சொன்ன விடதான் பிள்ளை. 3.8 கிராம் என்ற விட பிள்ளையா. மற்ற தங்கச்சி வேற ஏதோ விட சொன்னீங்களே, உங்களுக்கு அங்க என்ன பிரச்சனை வந்து? 2.5 வந்துச்சு சார். இந்த 5 வந்ததுதான் பிரச்சனை. பாரு எங்கேயோ அதான் என்னன்னா கேள்வியின் ஐடியாவின் பாட்டி உங்களுக்கு கெமிஸ்ட்ரி விளங்கிட்டு, ஆனா எங்கட சுருக்கல் அறிவு வந்து காணாம இருந்தா அந்த சிக்கல் பாரு. இப்ப பாருங்க அவ்வளவு தூரத்துல வந்து இந்த இடத்துல வந்து இதை சுருக்கினால விட விளைச்சிட்டு. இது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு தவறா தான் இருக்கு. இல்லைன்னா அது கல்குலர் யூஸ் பண்ணா அடிக்கணும்னா என்னத்தையும் அடிச்சு போட்டு என்ன ஒரு மாடத்தை நோட் பண்ணின்னு எனக்கு தெரியாது. சரி, பிரதி வரைக்கும் வந்துட்டு விட வந்து எனக்கு மாறி போடுவேன் 3.8 போட்டுருக்கேன். ஏன் போட்டேன்னு எனக்கு ஞாபகம் கூட சுருக்கல்ல வந்து ஒரு இடத்துல பிரச்சனை வந்து. மற்றது நீங்க இதை யோசிச்சு பாருங்க, 1.66 போட்டு 136 பெருக்கி பாருங்க. சேர்த்துல கூட கூட வருமென்று நினைக்க வேற வாய்ப்பு இருக்கு. என்ன இது ஒரு அன்னளவாக போட்டு செய்யறோம் இல்லை. அப்படி 1.66 என்று எடுத்து 136 பெருக்கினாலும் 2.2 வருது. அப்படியா? சரியா சரியா இருக்க போகுது. இந்த பின்னத்தை கொண்டு வந்து இதுல போட்டு எடுக்கிறதா சரியா இருக்கும். என்னன்னு சொன்னால் ஒரு இறுதி விடையை எடுக்கும் வரைக்கும் நாங்கள் அன்னளவாக்கம் செய்யறதை தவிர்த்து கொள்றது நல்ல. இறுதி விடையில அன்னளவாக்கம் செய்தால் ஓகே. மூலர்து வேலையில பெருக்க போறோம். 136 பெருக்க சைவர் ஒரு மூல் புறக்கணிக்கப்பட்டாலும் துணிவு வந்து 1 கிராம் கிட்ட என்ன செய்யும்னு சொன்னால் வித்தியாசப்படும். ஆகவே நாங்கள் இயன்ற வரைக்கும் தவிர்த்து கொள்றது நல்ல. பின்னத்துல வந்தால் கேட்ட கேள்விக்கு ஒரு விட கொடுக்கணும்ன்றக்காண்டி சுருக்கி கொடுக்கலாம். அதை பயன்படுத்தி இன்னொரு இடத்துல கேள்வி செய்ய நாங்கள் அந்த பின்னத்தை கொண்டு வந்து பிரதிடுறது எங்களுக்கு கொஞ்சம் நல்ல வெட்டுப்படவும் வாய்ப்பு இருக்கு. மற்றது வந்து தவிர்த்து கொள்ளலாம், இந்த புறக்கணிப்புகளை தவிர்த்து கொள்ளலாம். இந்த விட வந்து 2.266 கிராம்னு சொல்லி எவ்வளவு தூரம் இந்த கேள்வியில உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நீங்க இப்ப 2 கூறுகள் ஒட்சியேற்றப்படுற தாக்கம் சம்பந்தமான ஒரு நுழைச்சு உங்கள்கிட்ட இருக்கு. சரிதானே? இதுல உள்ள மெயின் பிரச்சனையே தான் சுருக்கல் பிரச்சனை தான் மெயின் பிரச்சனை. கல்குலேஷன் வந்து அதான் நல்லா செய்ய தெரிஞ்ச ஆக்கணும் படாண்டு ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு மாதிரி போட்டு. அடுத்த 8வது கேள்வி, அது சின்ன கேள்வி. 18 கிராம் குளுக்கோஸை கருதுகன்னு சொல்லியிருக்கு. பதார்த்தத்தின் அளவு. பதார்த்தத்தின் அளவு என்று நாங்கள் இங்கே குறிப்பிடுவது மூல அளவு. பதார்த்தத்தின் அளவு என்று நாங்கள் குறிப்பிடுவது மூல அளவு. ஆகவே உங்களுக்கு மூலர் திணிவு தெரியும். குளுக்கோஸின் மூலர் திணிவு 180 கிராம் மூல் -1. பதார்த்தத்தின் அளவு என்று சொல்லி கெமிஸ்ட்ரியில குறிப்பிடப்படுவது அது இந்த மூல அளவு தான். அப்ப மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. இதுல உங்களுக்கு திணிவு வந்து 18 கிராம் என்று சொல்லப்பட்டிருக்கு. மூலர் திணிவு 180 கிராம் மூல் -1. ஆகவே 0.1 மூல் என்று. அடுத்த வேலையே குழந்தை பிள்ளை கேள்வி, ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர் கேள்வியாக இருக்கலாம். மூலக்கூறுகளின் எண்ணிக்கை கேட்டிருக்கு. அப்ப மூலக்கூறுகளின் எண்ணிக்கை என்பது
அவகாதரோ எண்ணிக்கையால பெருக்கிற ஒரு மூல் வந்து 6.0222 கூறுகள். அது அணுகண்டா அணு, மூலக்கூறுண்டா மூலக்கூறு, அயனண்டா அயன். எங்கள்கிட்ட இருக்கிறது 0.1 மூல். இதே 6.0222 மூல் -1ஆல பெருக்கினோம்னு சொன்னால் மூலக்கூறுகளுக்கு எண்ணிக்கை வரும். அதாவது 6.022 என்று வரும். அலகு வராது என்ற எண்ணிக்கைக்கு அலகு இல்லை. மொத்த அணுக்களின் எண்ணிக்கை இருக்கு. கொடுமகன் மொத்த அணுக்களின் எண்ணிக்கை இருக்கு. அன்றைக்கு நாங்க அப்படி ஒரு கேள்வி செய்யறாங்க. C6H12O6 இதுல மொத்தமாக உள்ள அணுக்கள் என்று பாத்தீங்கன்னு சொன்னா 24 அணுக்கள் இருக்கு. 6 கார்பன் அணுக்கள் இருக்குது, 12 ஐதரசன் அணுக்கள் இருக்கு, 6 ஒட்சிஜன் அணுக்கள் இருக்கு. அப்ப மொத்தம் 24 அணுக்கள் இருக்கு. இங்க நேரடியாக மொத்த அணுக்களின் எண்ணிக்கை என்று கருதி இருக்கிறதால இந்த மூல் 0.1 மூல், இதுல இருந்து பாத்தீங்கன்னா 0.6 மூல், இது 1.2 மூல், இது 0.6 மூல். மொத்த அணுக்கள்கிட்ட மூல நீங்கள் 24 அணுக்கள் என்று எடுத்தால் இது 2.4 மூல் என்று மொத்த அணுக்கள்கிட்ட மூல். அல்லது தனித்தனியே கார்பன் அணுக்கள்கிட்ட மூல், ஐதரசன் அணுக்கள்கிட்ட மூல், ஒட்சிஜன் அணுக்கள்கிட்ட மூல் என்று கூட்டினாலும் 2.4 மூல். ஆனா இந்த கேள்வியில எண்ணிக்கை கேட்கப்பட்டிருக்கு. ஆகவே மூல் வந்து மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அவகாதரோ அணுக்களின் எண்ணிக்கை பெருக்க வேண்டியவர். அப்ப மூல் 2.4 எண்ணிக்கை தெரியாது. 6.022 நீங்க பெருக்கிறீங்கன்னு சொன்னால் சரி. கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை இந்த கார்பன் அணுக்கள்கிட்ட மூல எண்ணிக்கை தெரியும் 0.6. இதே அவகாதரனால பெருக்கினா கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை வரும். இது உங்களுக்கு இப்ப பிரச்சனை இல்லை தானே. அப்ப இது 6.022 பெருக்கினாச்சு. பல ஐதரசன் அணுக்களின் எண்ணிக்கை, ஒட்சன் அணுக்களின் எண்ணிக்கை இதே கேள்வியை திருப்பி உருட்டி கட்டு. சரியா? கார்பன் அணுக்கள் எண்ணிக்கைக்கு சமனாக ஒட்சன் அணுக்கள் எண்ணிக்கை காணப்படும். അതിന്റെ 2 மடங்குல ஐதரசன் அணுக்கள் எண்ணிக்கை காணப்படும். அடுத்த கேள்வி உங்களுக்கு 2020 பார்த்த கேள்வி மாதிரி இருக்கும். CU2S சம்பந்தப்பட்டது. ஓகே, உங்களுக்கு என்ன விட வந்தது? உங்களுக்கு கேட்டது எக்ஸின் எண்ணிக்கை கேட்டிருக்கேன். CU2S துணிவு எங்க இருக்கு? என்ன விட வருது எக்ஸுக்கு? சமப்படுத்துறது கொஞ்சம் விளங்கல. சமப்படுத்துறது கொஞ்சம் சமப்படுத்துறதுல சிக்கல் இருந்தது. ஓகே தங்கச்சி, நீங்க செய்த நீங்களே அது செய்யக்கூடிய மாதிரி இருந்தா எனக்கு 2.12 கிராம். அதுல எக்ஸின் துணிவு கேட்டு இருக்குது. முதல்ல எக்ஸின் எண்ணிக்கை எவ்வளவு வந்தது? எண்ணிக்கை வரல சார். நான் டைரக்டா CU2S தெளிவு தான் சார் கண்டேன். CU2S.XH2O. இப்போ CU2S துணிவு வந்து 0.800 கிராம் வருது. அப்படி இல்லையா? எனக்கு 2.32 வருது. ஓகே, நாங்க பாப்போம். என்ன பாப்போம். இதுதான் இப்படி சுருக்கல்கள் தவறுகள் இருக்குன்னு செய்துட்டா நல்லம் தானே, செய்வோம். ஒரு பிரச்சனையும் இல்லை. சாதாரணமாக நீரேற்றப்பட்ட உப்புக்கள்ல இருக்கிற நீரின் எண்ணிக்கை காண்ற கேள்விகள் சம்பந்தமாக நீங்கள் பார்த்திருப்பீங்கள். இந்த நீரேற்றப்பட்ட உப்புக்கள்ல இருக்கிற நீரின் எண்ணிக்கையை துணிகிறதுக்கு வீழ்வடிவாக்கல் முறை, ஒட்சியேற்றல் முறை, நடுநிலையாக்கல் முறை, வெப்பப்படுத்தல் முறைகள் போன்ற பல்வேறு முறைகளை கையாண்டு இருக்கு. இதுல ஒட்சியேற்றல் தாழ்த்தல் முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரி, பாருங்க. இங்க தரப்பட்ட உப்பு யாருன்னு சொன்னால் CU2S.XH2O. இதுதான் தரப்பட்ட உப்பு, CU2S.XH2O.
இந்த உப்பினுடைய மொத்த திணிவு தரப்பட்டிருக்கு. இதனுடைய திணிவு 1.335 கிராம் என்று தரப்பட்டிருக்கு. இந்த நீரேற்றப்பட்ட உப்பின் திணிவு. இத நீர்ல கரைச்சாலோ அல்லது வெப்பப்படுத்தினாலோ இதை நாங்கள் இப்படி எழுதி கொள்ளலாம். Cu2s சக XH2 எழுதி கொள்ளலாம். இப்ப நீர்ல கரைச்சால் இதை நீர்க்கரசல் என்று போடுவோம், இதை லிக்விட் என்று போடுவோம். வெப்பப்படுத்தினால் இதை ஆவி என்று போடுவோம், இதை சொலிட் என்று போடுவோம். அவ்வளவுதான் வித்தியாசம். நீரேற்றப்பட்ட உப்பு இப்படி நீரேற்ற உப்பாக பிரிச்சு எழுதலாம். அதை நீங்க விளங்கிக்கணும். இதுல 2 அயன்கள் இருக்கு. ஒன்று Cu பிளஸ் அயன்கள், இன்னொன்று S2 மைனஸ் அயன்கள். Cu2sல 2 Cu பிளஸ் அயன்களும் ஒரு S2 மைனஸ் அயன்களும் காணப்படும். இது KMnO4 ஒட்சியேற்றப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு. KMnO4 S2 மைனஸ் பொதுவாக ஒட்சியேற்றப்பட்டால் பூச்சிய ஒட்சியேற்ற நிலைக்கு தான் வரும். ஆனால் இங்க விளைவுகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. Cu2 பிளஸ் Mn2 பிளஸ் SO2 என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் 2011ஆம் ஆண்டு எஸ்ஏ கேள்வி ஒன்றுல இதே மாதிரி ஒரு கேள்வி குறிப்பிடப்பட்டு அங்க CUSல இருந்து எடுத்திருக்கிறாங்க. SO2 மேலும் கொதிக்க வைக்கப்பட்டது என்று சொல்லி அகற்றப்பட்டதுன்னு சொல்லி. அப்ப வந்த SO2 கொதிக்க வச்சு அகற்றப்படும் போது அது SO4 மைனஸ் ஒட்சியேற்றப்படுற சந்தர்ப்பமாகவும் கருதப்பட்டது. முதலாவது ஆக்கத்துல Cu2 பிளஸ் Mn2 பிளஸ் SO2 வருதுன்னு சொல்லி போட்டது. அந்த வந்த SO2 கொதிக்க வைக்கப்பட்டு அகற்றப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கொதிக்க வச்சு அகற்றா SO2 KMnO4 என்ன செய்யும்? தாக்கி SO4 மைனஸ் ஆக மாற்றும். அப்ப பொதுவாக -2 ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற கந்தகம் KMnO4 ஒட்சியேற்றப்பட்டால் அது பூச்சி ஒட்சியேற்ற நிலைக்கு தான் வரும். அதுல அதிலே கதைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பூச்சி ஒட்சியேற்ற நிலைக்கு தான் வரும். பிள்ளைங்களா சொல்றது. பூச்சி ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற கந்தகம் மேலும் ஒட்சியேற்றப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் ஒட்சியேற்றப்படும். தரவுகள் தரப்பட்டால் நாங்கள் தரவுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்ய வேண்டும். இங்கே SO2 வருது என்று சொல்லி. ஆகவே KMnO4 இருக்கிற MnO4 மைனஸ் ഇതിന്റെ അയനാക്കത്താല Cu plus S2 மைனஸ் ஓட தாக்கும். ഇതിന്റെ അയനാക്കത്താല 2 Cu பிளஸ் அயன்கள் உருவாக்கப்படுது. அப்ப 2 கூறு இங்க ஒட்சியேற்றப்படும். ஒரு கூறு Cu பிளஸ், இது Cu2 பிளஸ் ஆக ஒட்சியேற்றப்படும். அப்ப 2 Cu பிளஸும் 2 Cu2 பிளஸ் ஆக ஒட்சியேற்றப்படும் போது 2 இலத்திரன்களை இழக்கும். 2 இலத்திரன்கள் இழக்கப்படும். அதே நேரத்துல இதுல இருக்கிற S2 மைனஸும் SO2வாக ஒட்சியேற்றப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆகவே ஒட்சியேற்ற மாறுபடுகிற மூலகம் கந்தகம், அது சமன் செய்யப்பட்டிருக்கு. ஒட்சிஜனை சமப்படுத்த நீர் பயன்படுத்துறோம். ஐதரசனை சமப்படுத்த H+ பயன்படுத்துறோம். ஏற்றத்தை சமப்படுத்துறதுக்கு இலத்திரனை பயன்படுத்துறோம். இதுல 2 இலத்திரன். அப்ப இங்க Cu பிளஸ் 2 இலத்திரன் Cu2 பிளஸ் ஆகுது. 2 Cu பிளஸ் S2 மைனஸ் 6 இலத்திரன். இதுல -2 6 இலத்திரனை இழந்து -2ல இருந்து +4க்கு ஒட்சியேற்றப்படுது. இங்க 2 மைனஸ் இருக்கு, இங்க 4 பிளஸ் இருக்கு. 4 இலத்திரனை சேர்த்தாலே 0 தான் இருக்கு. இன்னும் 2 இலத்திரன் மேலதிகமாக சேர்க்கப்படும். சரி, இப்ப இந்த ஒட்சியேற்றத்துக்குரிய தாக்கத்தை நாங்கள் சேர்த்து எழுதினோம்னா Cu2sக்கு ஒட்டுமொத்தமான தாக்கம். அப்ப ஒட்டுமொத்தமாக Cu2s ஒட்சியேற்றப்படும் போது 2 Cu பிளஸும் ஒரு S2 மைனஸும் Cu2s ஒட்சியேற்றப்படும் போது தாக்கியின் பக்கம் 2 நீரும் விளைவில 2 Cu2 பிளஸும் ஒரு SO2 4 H பிளஸும், இதுல 2 இலத்திரன், இதுல 6 இலத்திரன், மொத்தம் 8 இலத்திரன் விடுவிக்கப்பட்டிருக்கு. இங்க 2 கூறுமே ஒட்சியேற்றப்படுறதால இலத்திரன் கேன்சல் பண்ணப்படாது. 2 கூறு ஒட்சியேற்றப்படுவதால இலத்திரன் கேன்சல் பண்ணப்படாது. Cu2s இந்த மாதிரி
இருக்கும். அடுத்தது MnO4- தாழ்த்தல். அது எங்களுக்கு பழக்கப்பட்டது. அமில ஊடகத்துல MnO4- தாழ்த்தப்படும் போது Mn2+ ஆக தாழ்த்தப்படும். ஒட்சியேற்றம் மாறுபடுகிற மூலகம் Mn. ஆகவே இங்கால நீரை சமப்படுத்துவதற்கு 4 நீர் போடுறோம். ஐதரசனை சமப்படுத்த 8 H+ போடுறோம். ஏற்றத்தை சமப்படுத்த 5 இலத்திரன் போடுறோம். ஒட்சியேற்றத்துல 8 இலத்திரன் விடுவிக்கப்படுது. தாழ்த்தல் 5 இலத்திரன் ஏற்றுக்கொள்ளப்படுது. ஆகவே இந்த தாக்கத்தை 5ஆலையும் இந்த தாக்கத்தை 8ஆலையும் பெருக்கினவன் சொன்னால் ஒட்சியேற்றத்தின் போது விடுவிக்கப்படுகின்ற இலத்திரன் எண்ணிக்கை தாழ்த்தலின் போது ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற இலத்திரன் எண்ணிக்கை ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும். சரி, ஒட்சியேற்றத்தின் போது விடுவிக்கப்படுகின்ற இலத்திரன் எண்ணிக்கை தாழ்த்தலின் போது விடுவிக்கப்படுகின்ற இலத்திரன் எண்ணிக்கை ஒன்றுக்கொன்று சமனாக. இல்ல உங்களுக்கு இனி சிக்கல் இல்லை என்று நான் நினைக்கிறேன். இதுல இருந்து நீங்கள் KMnO4க்கும் Cu2S-க்குமான பீசமானத்தை கண்டுபிடிக்கலாம். இதுக்கு நீங்கள் முழு அயன் சமன்பாடு எழுதினால் 5 Cu2S சக 5 Cu2S சக 8 MnO4- 8 MnO4- 44 H+ விளைவுல 10 Cu2+, 5 SO2, 22 நீர், அதோட 8 Mn2+. இது இந்த முழு அயன் சமன்பாடாக. இதுக்கு தாக்க சமன்பாட்டை நாங்கள் எழுதி கொள்ளலாம். இங்க அமிலம் சொல்லப்பட்டிருக்கு, அமில ஊடகம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது நான் என்ன அமிலம் என்று போடலாது, KMnO4 என்று போடலாம். இதுக்கு பதிலாக தாக்க சமன்பாடை கருதும் போது 5 Cu2S 8 KMnO4 அமிலம் என்னென்று சொல்லப்படாததால 44 H+ என்று போட்டுக் கொள்வோம். 10 Cu2+, 5 SO2, 22 நீர், 8 Mn2+ மேலதிகமாக இருந்தது. இதுல சேர்த்த 8 K+ மேலதிகமாகும். இந்த அமிலம் ஆரண்டு சொல்லப்படாதால அமிலத்துக்குரிய அந்நியன் போடையில. அப்ப உங்களுக்கு அமிலத்துக்கு அந்நியன் போட்டீங்கன்னா அந்த அந்நியன் இந்த கத்தியன்களோட சேர்ந்து என்ன செய்யும், சேர்வையாக மாறும். அப்ப அதுல உங்களுக்கு குழப்பம் இல்லை தான். எங்களுக்கு தேவை இந்த 2 பேர். இங்க சொல்லப்பட்ட தகவல் என்னன்னு சொன்னால், பயன்படுத்தப்பட்ட KMnO4 செறிவு 0.2 மூல் டெசிமீட்டர் -3 என்று சொல்லியிருக்கு. இது முற்றாக தாக்கம் புரிவதற்கு 40 சென்டிமீட்டர் கணக்கான அளவு தேவைப்பட்டதுன்னு சொன்னால் KMnO4 மூல நாங்கள் காணலாம். ஆகவே KMnO4 மூல், இதுல நாங்கள் KMnO4 மூல காணுவோம். KMnO4 மூல் செறிவும் கனவளவும் தரப்பட்டிருக்கிறதால 0.2 தர 40 தர 10⁻³ மூல் என்று பேர். பிரதியிட்டால் 0.2 தர 40 தர 10⁻³ அலகோட பிரதிட்டு கொள்ளும். இடம் பிரச்சனை இருக்கான கூடையில 8 தர 10⁻³ மூல் என்று பேர். இங்க KMnO4 மூல் 8 தர 10⁻³ மூல். அடுத்ததான் நாங்கள் சொல்ல வேண்டியது KMnO4க்கும் Cu2S-க்குமான பீசமான தொடர்பு 8க்கு 5. ஆகவே Cu2S மூல் 8ஆல பிரிச்சு 5ஆல பிரிக்கிறது சமனா இருக்கும். அப்ப இந்த தொடர்பை குறிப்பிட்டு நீங்கள் எடுக்கலாம். இது 5 தர 10⁻³ மூல் என்று சொல்லி Cu2S என்பது இது. இப்ப Cu2S மூல் தெரியும் என்ன, ஒரு கரைசலம் என்ன செய்யல, அங்காளைஞ்சால கொண்டு போயில தான் பகுதியாக எடுக்கல தான், அதே திணிவுக்கு தான் வேலை நடந்து கொண்டு. அப்ப Cu2S திணிவு காண வேணுமெண்டா Cu2S மூலர் திணிவை பயன்படுத்த போறோம். எங்களுக்கு Cu2S மூல் 5 தர 10⁻³ மூல். Cu2S மூலர் திணிவு, Cu2S மூலர் திணிவு 160 கிராம் மூல் -1 என்று வருது. இதுல எங்கேயாவது பிள்ளை இருந்தா எனக்கு ஒரு சொல்லுங்க. 160 கிராம் மூல் -1. ஆகவே Cu2S திணிவு, Cu2S திணிவு
மூல் 5 தர 10^3 மூலர் திணிவு 160 கிராம் மூல் மைனஸ் 1. நாங்கள் இதுல எங்கேயாவது சொற்கள் புலப்பட்டிருந்தோம்னா விடவில்லைக்கும் செய்யலாம். இதுல 5 தர 160 வரும்போது 800 வருது. 10^3 0.8 கிராம். அதாவது ஆரம்ப திணிவுல நீரற்ற CU2S திணிவு தெரியும் 0.800 கிராம். இதுண்ட மூலம் தெரியும் எவ்வளவு 5 தர 10^3 மூல். அதாவது CU2S மூலம் தெரியும், அதுண்ட திணிவும் தெரியும். நாங்களுக்கு அண்டைக்குன்னு சொன்னான் எக்ஸ் காணைகளை இதுண்ட மூளை இருந்து பீசமானதுல இதுண்ட மூளை எடுத்து இது எக்ஸ் சார்பில் சார்மூலை கொடுத்து கண்டு அதால பெருக்கி மெல்லு கட்டுறதை விட திணிவு காப்பு தத்துவத்தை பிரிவிக்கலாம்னு சொல்லி மொத்த திணிவு இங்க தரப்பட்டிருக்கு. மொத்த திணிவு 1.335 கிராம். நீரேற்றப்பட்ட உப்பின் மொத்த திணிவு 1.335 கிராம். அதுல நீரேற்ற CU2S திணிவு 0.800 கிராம். ஆகவே திணிவு காப்பு தத்துவத்தை பிரிவு வச்சு நீரின் திணிவை காணலாம். நீரின் திணிவு 1.335 கிராம் என்பது ஆரம்ப திணிவு, நீரேற்றப்பட்ட உப்பின் திணிவு. அதுல இருந்து நீரற்ற உப்பின் திணிவு 0.800 கிராம். ஆகவே நீரின் திணிவு 0.535 கிராம் என்று வருது. 0.535 கிராம் என்று வருது. இதுல இருந்து நாங்கள் என்ன காணலாம்? நீரின் திணிவு தெரியும், சார்மூல கூட்டத்தினால பிரிக்க நீரின் மூளை காணும். வீசமான விகிதம் மூல் வீதத்துக்கு சமன் அப்படி சொல்லணும்னு சொன்னார். சரி, இதை நாங்கள் 18ஆல பிரிக்கும் போது 0.0297 வருகிறது. அன்னளவாக 30 தர 10^3 மூல் என்று எடுக்கலாம்.